தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஒருவர் எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தாலும் பேர் புகழில் புகழ்ச்சி பெற்று விளங்கினாலும் தனக்கு வரப்போகிற மரணத்தில் இருந்தும் விபத்தில் இருந்தும் தீமையிலிருந்தும் தப்பித்து பிழைத்துக் கொள்வது என்பது கடினம். அவர்கள் ஞானமும் அவர்களை காப்பாற்றப் போவதில்லை. இதை சிந்தித்து பார்ப்பதே ஞானம். எவ்வளவுதான் இந்த பூமியில் ஒருவர் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் மறுபக்கத்தில் அவர்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வேதவசனம் கூறும் வார்த்தையின்படியும் வேதவசனம் சொல்லுகிறதின்படியும் ஒருவர் நடப்பார் என்றால் அவர் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போகாமல் ஞானமாய் அனைத்து காரியங்களிலும் செயல்பட்டு தனக்கு வருகிற அனைத்து தீமையிலிருந்தும் நாச மோசத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றப்படுவார். எனவே தேவ ஞானத்தை வேதத்தை படித்தும் கேட்டும் புரிந்தும் பெற்றுக்கொள்வோம். God bless you.